What I understand after going to the gym all this time is nobody cares. Insecurities. So gymல I started gym at like நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்ணேன். ஓகேவா, ஐ வெண்ட் தேர். ஒரு மாசம் தான் போனேன். ஐ வாஸ் லைக் எவ்ரிபடி இஸ் ஜட்ஜிங் மீ. எல்லாரும் என்னதான் பாக்குறாங்க, நான் ஒழுங்கா பண்றது இல்ல, எல்லாத்துலயுமே ஃபார்ம் தப்பு, அது மாதிரி தான் நான் யோசிப்பேன் எப்பவுமே. ஸோ ஐ ஜஸ்ட் ஸ்டாப்ட் ஆஃப்டர் 1 month. நான் ஃபீஸ் கட்டினது 3 மாசத்துக்கு, ஆனால் போனது 1 மாசத்துக்கு தான். ஸோ ஐ ஸ்டாப் ஜிம். அப்புறம் 1 வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு மாசம் போனேன், திருப்பி ஒரு 3 மாசம் கழிச்சு ஒரு மாசம் போனேன். இந்த மாதிரி தான் நான் போயிட்டு இருப்பேன். பிகாஸ் ஐ ஃபெல்ட் இன்செக்யூர் அபவுட் பீப்புள் ஜஸ்ட் ஜட்ஜிங் மீ. எல்லாரும் என்ன தான் பாக்குறாங்க, ஃபார்ம் தப்பா இருக்கு, வேர்த்து ஊத்துது. சும்மா வேர்த்து தான் ஊத்தணும், பட் இதெல்லாம் ரொம்ப எனக்கு வந்து வேர்த்து ஊத்தணும், ஒரு மாதிரி ஸ்கின் டோன் மாறிடும். ஸோ அது மாதிரி தான் நான் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பேன். அண்ட் ஆக்சுவலி இப்போ நான் இத்தனை நாள் போயிட்ட அப்புறமா எனக்கு என்ன தெரியுதுன்னா, இத்தனை நாளா ஜிம் போயிருக்கேன், கிட்டத்தட்ட ஒரு கண்டினியூஸா ஒரு 4 months 3 months கிட்ட போறேன்னு நினைக்கிறேன். இப்போ போய் நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, நோபடி கிவ்ஸ் அ திங் அபவுட் யூ, நோபடி கேர்ஸ் அபவுட் யூ. யாருமே நம்மளை பார்த்துக்கிட்டே இல்லை. ஓகேவா, எல்லாருமே ஜிம் வரவங்க எல்லாருக்குமே அந்த ஃபீலிங் இருக்கும். அவங்க என்ன ஒர்க் அவுட் பண்ணணும், அவங்க என்ன அதுதான் யோசிச்சுட்டு இருப்பாங்க தவிர நம்மளை யாருமே நம்மளை பார்த்தா கூட ஓகே அவன் ஃபார்ம் தப்பா பண்றான், அவனுக்கு சொல்லி தரலாம் தான் நினைப்பாங்க எல்லாருமே. எனக்கு நடந்த வரையும் நான் சொல்றேன். யாருமே வந்து நீ தப்பா பண்ற, சரி வேணா இப்படி பண்றான் அப்படிலாம் யாருமே இதுவரையும் நான் பார்த்து நடந்தது இல்லை. அந்த மாதிரி எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் திங். அவங்க மைண்ட்ல நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோமோ அந்த மாதிரி அவங்க ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க. சில பேர் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க. என்ன வெயிட்டே குறைய மாட்டேங்குது, அப்கோடா இருக்கேன் நம்மளுக்கு, அப்படி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் தேர் ஓன் தாட்ஸ். எல்லாருமே நம்மளை ஜட்ஜ் பண்ணிட்டே இருக்க போறதில்ல. ஈவன் இஃப் தேர் ஜட்ஜிங் அஸ், why do we have to care? அதுதான் என்னோட மெயின் பாயிண்ட். ஏன்னா ஐ யூஸ் டு திங்க் தட் ஐ நீட் டு கெட் அப்ரூவல் ஃப்ரம் பீப்புள், ஃப்ரம் மை ஃப்ரெண்ட்ஸ் ஈவன். பட் வாட் ஐ கேம் டு அண்டர்ஸ்டாண்ட் இட், I started this channel because of it, because I don't care what other people think anymore. I can just do whatever I want but I'm talking about random people, you know. என் ஃப்ரெண்ட்ஸ் கலாச்சிருக்காங்க என்ன இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு. And yeah, everybody have their opinion. We don't have to care about it. So when I stopped caring about other people's opinion, I think I have become a better person. So if you feel like people are judging you, or you're not actually you're insecure about something, I feel like that's the thing you should do. ஏன்னா insecurity is a good feeling in my opinion. அது வந்தாதான் நம்ம வந்து அதை பண்ணணும்னு தோணும். எனக்கு இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு 4 years தோணுச்சு. I regret not starting it earlier. ஆனா I started it because of my insecurity. I went to the gym because of my insecurity. I did a lot of things like that. So I feel like insecurity is not a bad thing, and we should do the things we are insecure about. Okay, so that's what I wanted to tell you. So that's pretty much it. See you guys tomorrow on day 29. We only have 2 more days. After this I'm gonna be making I will at least make 1 video per week. Okay, by the way, I did everything I was supposed to do. 5 AM wake up, gym and evening activity. So I don't know what kind of content I'm going to be posting. நான் ஏன் இங்கிலீஷ்ல பேசுறேன் தெரியல, ரொம்ப இங்கிலீஷ் பேசுறேன் இன்னைக்கு, என்ன தெரியல. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடலான்னு இருக்கேன். Let's see how it goes. See you guys tomorrow on day 29. Bye.